வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த உடல பார்க்கலாம். ஸோ முத்து வந்து சவாரி கிளம்பலாம் அப்படி சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவசரமாக ஒரு அர்ஜென்ட்டான ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ நான் போய் கொடுத்தாவணுங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கு முன்னாடியே மீனா வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் முத்துக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. யார் அது அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஒரு கஸ்டமராக இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி ஃபோனை அட்டன் பண்ண போகிறாரு சொல்லி ஃபோனையும் அட்டன் பண்ணிடுறாங்க. யாருங்கம்மா சவாரி ஏதாச்சும் போகணுமா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து சொல்கிறாங்க, இல்லைங்கப்பா இந்த மாதிரி சந்திரா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சரியான ஜுரமாக அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அவங்க பார்த்துக்க யாருமே இல்லைப்பா, அதான் மீனா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த முத்து சொல்கிறாங்க, ஏங்க என்னங்க சொல்கிறீங்க, மீனா வந்து இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க ஒரே நிமிஷம், வீட்டில் சத்யா இருப்பானே அவன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்கப்பா அவனுக்கு இன்னைக்கு எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க, அதனால் சத்யா வந்து காலையிலே கிளம்பி போயிட்டான். ஸோ இவங்க மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க, ஜுரம் வர பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி முத்து வந்து மீனா கிட்ட சொல்லாமல் போகிறாங்க. ஏன்னா மீனாக்க ஃபோன் பண்ணாங்க. ஸோ பயந்து பதறடிச்சு வருவாங்க, அதனால நம்மளே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து போகிறாங்க. ஸோ போனோடனே என்னத்தாச்சு, எதுலேருந்து எப்போதுலேருந்து ஜுரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தம்பி என்னப்பா நீ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னத்த உங்களுக்கு ஜுரம், நீங்கள் நான் அப்படி வராமல் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி உங்களுக்கு வேறு கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எங்கே இருக்குது, வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் போயிடுறேன்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்த இந்த அளவுக்கு ஜுரம் அடிக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கூப்பிட்டு போகிறாங்க சந்திராவை. சரி சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. போன உடனே யார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் முத்து வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதா வந்து அந்த அருண் போலீஸ் கூட வெளில போயிருக்காங்க. ஸோ இதை வந்து முத்துக்கு தெரியாது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு முத்து. சரின்னு சொல்லி அந்த ட்ரிப்ஸை மட்டும் கொஞ்சம் ஏற்றணும்ப்பா, ஒரு 1 hour மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு நான் உங்களுக்கு வீட்டை அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சரி இங்கே ட்ரிப்ஸ் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சந்திரா வந்து கேட்குறாங்க, எங்கே சீதாவே காணுமே, எங்கே பார்ப்பல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த முத்து சொல்கிறாங்க, அதான் தெரியல நானாக தான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் போய்ட்டு ஆஃபீஸில் கேட்டு வரேன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தம்பி நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி முத்துவும் போகிறாரு. ஸோ போன உடனே கேட்குறாங்க, இந்த மாதிரி சீதா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீதா கொஞ்ச நாளாக வருதே இல்லைங்க சார், அப்பப்போ லீவ் போட்டுடுறாங்க, எதனால போடுறாங்கன்னே தெரியல, மேனேஜர் வர ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னுங்க சொல்கிறீங்க, அவங்க தான் டெய்லியும் கிளம்பி வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இல்லைங்க சார், நாங்கள் தான் வந்திருந்தா சொல்லியிருப்பேமே, இப்போ கூட மேனேஜர் அவங்க தான் கேட்டு போகிறாங்க, அவங்க ஆளே காணும் சார், அப்பப்போ காணாமல் போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா சரி அப்படின்னு சொல்லி முத்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து முத்து ஃபோன் பண்ணுறாரு சீதாக்கு. என்ன சீதா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து சீதா சொல்கிறாங்க, மாமா நான் இங்கே தான் மாமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க மாமா ஒரு வேலை விஷயமா வெளில வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இப்போ எங்கே இருக்க, இதான் மாமா நான் வெளில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி அப்படின்னு சொல்லி முத்து வராரு. ஸோ வந்த உடனே சீதா வந்து அருண் போலீஸ் கூட வராங்க. ஸோ இதை பார்த்தோன்னா முத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. சீதா எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அருண் போலீஸுக்கு என்னடா இவன் வந்து இவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அதை சைலண்டாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சீதா சொல்கிறாங்க, இல்லைங்க மாமா நான் அப்படி வெளில போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்குறேன்ல அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து அருண் போலீஸு, ஏங்க நீங்கள் யாருங்க இவங்களை கேட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அருண் கொஞ்சம் சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லி சீதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து முத்து வந்து சீதாவை தனியாக கூப்பிட்டு போயிடறாங்க. ஸோ போன உடனே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சீதா வந்து அருண் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அருண் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீதா கிட்ட வந்து முத்து வந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. சீதா இது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து சீதா இந்த மாதிரி நான் அவரை லவ் பண்ணுறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சீதா சொல்லிட்டு இருக்க, இவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க மாமா நான் அக்கா கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீதா கன்ஃபார்மாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க மாமா. சரி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க சீதா வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, அம்மாவுக்கு சரியான ஃபீவரு காலையில் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்களே மாமா அம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அம்மாவுக்கு பரவாயில்ல, ட்ரிப்ஸு முனை ஏதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை ஏற்றிட்டு இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சீதா இவன் எப்படிப்பட்ட ஆள், அவனுக்கு நல்லா தெரியுமா அவனை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, மாமா ரொம்ப நல்லவர் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி சொல்லி சீதா கிட்ட எதுவுமே பேசாமல் சைலண்டாக முத்து போயிடுறாங்க. இன்னும் மாமா எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க. சீதா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லி ஸோ முத்து வந்து வீட்டுக்கு போயிட்டு ஸோ மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. மீனா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, அதாங்க பூ கொடுத்து முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, கொஞ்சம் சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லி ஸோ முத்துவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மீனா வர்றாங்க. வந்த உடனே என்னங்காச்சு, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மீனா, உங்கள் அம்மாவுக்கு ஜுரம்னு சொல்லி ஸோ பக்கத்தில் அந்த ஹவுஸ் ஒன்று இருக்காங்களே, ஸோ அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ நானும் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து மீனா எங்கே இன்னுங்கச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மீனா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீதா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பா, இப்போ பரவாயில்ல அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களாங்க, சரிங்க சரிங்க, சரி வேறு ஏதோ விஷயத்த பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, சீதா வந்து யாரோ ஒருத்தரை லவ் பண்ணுறானுமே அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை கேட்டோன்னா மீனாக்கு, ஆமாங்க சீதா என்கிட்ட முன்னாடியே சொன்னால், நான் கூட அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க, ஏதோ போலீஸ்காரன் அப்படி மாதிரி சொன்னாங்க, நான் யாரும் என்ன பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அது யார் தெரியுமா, அந்த போலீஸ்காரன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அதான் மீனா, அந்த தாத்தா பாட்டியை அடித்து ரத்தம் வர வச்சு கேஸ் எல்லாம் போட்டானே அந்த போலீஸ்காரன் தான், அந்த சிடுமூஞ்சிக்காரன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோன்னா மீனாக்கு ஒரே அதிர்ச்சி. இன்னுங்க அவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மீனா, அவனை போய் தான் அந்த சீதா லவ் பண்ணுறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து மீனா சரிங்க நான் பேசிக்கிறேன் அவகிட்ட அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சீதா அம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து சீதா சொல்கிறாங்க, பரவாயில்லக்கா நல்லா தான் இருக்காங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சீதா, மாமா வந்து சொன்னார் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயத்தெல்லாம், அந்த போலீஸ்காரன் யார் எப்படிப்பட்டவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து சீதா சொல்கிறாங்க, அதான்க்கா நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, ரொம்ப நல்லவருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இல்லையே அவன் சிடுமூஞ்சிக்காரன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சீதா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா, ஆமாம் சீதா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, மாமாவுக்கு கேஸு மேலே கேஸு போட்டு வேணுமென்ட்டே நிறைய வேலை பண்ணியிருக்கான் இவன். அதுவும் இல்லாமல் இந்த தாத்தா பாட்டி சப்பல் தைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள தள்ளி விட்டு ஸோ ரத்தம் வர வச்சு ரொம்ப ஒரு திமிரு பிடிச்சவன் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோன்னா சீதாக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னக்கா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீதா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, ஆமாம் சீதா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, யாரும் இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.